இந்த உலகத்துல எதையும் நான் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு நாள் விலை கொடுத்து தான் ஆகணுங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. ஆமா, சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னியே, என்னாச்சு பாத்தியா? சட்டம் முதல்ல தான் கடமையை செய்யறனாலும் கடைசியில சரியா செஞ்சிருங்கிறத இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுனாலதான் நீ கீழே இருக்க, நான் மேல இருக்கேன். கீழே நிக்கிறேன்னா என்னைக்கு வேணுமாலும் மேல வரலாம். மேல நிக்கிற நீ கீழே வந்துதான் ஆகணும். அவமானப்பட்ட இன்னும் உனக்கு புத்தி வரல. இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு பயந்திருந்தா ஒரு மகாத்மா காந்தி உருவாயிருக்க முடியாது. வாவ், நீ பேசுறத பார்த்தா மறுபடியும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு செய்யறத நீ விட போறதில்ல, நல்லது செய்யறத நான் விட போறதில்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம். ஹலோ அண்ணா, நான் அருண் பேசுறேன். இப்ப எங்க இருந்து பேசுறேன்? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து. ஃபைல் மேட்டர் என்னாச்சு? அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நைட்டுக்குள்ள ஃபைல் என் கைக்கு வந்துடும். வெரி குட். இப்ப இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நீ ஜாகிரதையா இரு. ஃபைல் கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. ஃபைல் நம்ம கிட்ட இருக்கும், எப்படியும் பிடிச்சிடலாம் தான் அலெக்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான். நல்ல வேலை, போதை மறந்தோட போச்சு. அருண் என்ன சொன்னான்? விடியறதுக்குள்ள ஃபைல் நம்ம கிட்ட இருக்கும். ஹரி, நேற்று ஃபோன் பண்ணும்போது அருண் ஃபைல் எப்படியோ கைக்கு வந்துடும் சொன்னா. போலீஸ் சர்ச் பண்ணும்போது ஃபைல் அவங்களுக்கு கிடைச்சா பிரச்சனை ஆயிடும். உடனே போய் பாரு. சொல்லு, என்ன பண்ண? நோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ள ஆறுதல் சொல்லிக்கணும். மற்றவங்க வந்து ஆறுதல் சொல்ற அளவுக்கு வச்சுக்க கூடாது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். யோ, உன் மரியாதை எனக்கு தேவையில்லை. என் தம்பியை கொலை பண்ணது யார் தெரிஞ்சதா? தெரியல சார். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச தடயத்தை வச்சு சந்தேகப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதோட விட்டுறலான்னு சொல்றீங்களா? இல்ல சார், உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருந்தா? இருக்காங்க. என்கிட்ட வாங்கி தின்னுட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து நிக்கிறீங்க. நீங்க தான் என் விரோதிங்க. ஆனா எப்பவுமே நான் என் பலத்தை மட்டும் தான் நம்புறேன். அருணை யாரு எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அருண்குமார் கொலையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நம்ம டிபார்ட்மெண்ட் ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் அலெக்ஸ், மர்டர் கேஸுக்கு எதுக்கு சிபிஐ? இல்ல சார், பணத்துக்காகவோ பகைக்காகவோ இந்த கொலை நடக்கலன்னு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. அசோக் பிரதர்ஸ் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அந்நிய செலாவணி, ஹவாலா மோசடி செஞ்சிருக்காங்க. இந்த மோசடி எப்படி எல்லாம் நடந்துச்சு,
சென்ட்ரல்ல, ஸ்டேட்ல அதுல ஈடுபட்ட அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க இவங்களை பத்தின எல்லா டீடைல்ஸோட ஒரு ஃபைல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த காந்திராஜன் ரெடி பண்ணார். ஃபைல ஒப்படைக்க போற நேரத்துல காந்திராஜன் இறந்துட்டாரு. அந்த ஃபைல் எங்க இருக்கு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கொலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா நிச்சயமா அந்த ஃபைலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபைல் கிடைச்சா பல உண்மைகள் வெளியே வரும். தேசிய அளவுல அரசியல்ல பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன், இந்த கொலையை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ ஆர் த ரைட் பர்சன். ப்ரொசீட். தேங்க்யூ சார். நான் பாத்துக்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி கொலையை பத்தி போலீஸால கண்டுபிடிக்க முடியாததுனால சிபிஐ டேக் ஓவர் பண்ணிருக்கு. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, அலெக்சாண்டர். நானும் கேள்விப்பட்டேன். நம்ம நல்லதுக்காக அவன் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான்னு நீ நினைச்சா அது முட்டாள்தனம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அவன் எந்த அக்கறையோட இந்த கேஸை விசாரிக்கிறானோ அதே அக்கறையோட நம்ம அவனை ஃபாலோ பண்ணணும்.